வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் கல்யாண கார குழம்பு எப்படி செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் குழம்பை கூட்டி கொதிக்க விட்டுட்டு தான் அடுத்து குழம்பையே வதக்கி போகிறத காட்டுவேன். வாங்க முதல்ல பாருங்க. நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா மசியங்க பாருங்கள், நல்லா கரைக்கணும். தேவையான அளவுக்கு கரைச்சிட்டு இதில் இருக்கிற புளி சாறை எடுத்துகிட்டு தண்ணியை வரைக்கும் சட்டியில் ஊற்றிக்க வேண்டியதான். அவ்வளோதான். நான் வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவு தான் குழம்பு வைக்க போகிறேன். எந்த அளவு உப்பு போடுறேன் பாருங்கள். கிண்டி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு வீட்டு மிளகாய்த்தூள், மண்டபத்தில் நாங்கள் மொச்சக்கொட்டை தான் பயன்படுத்துவோம். நான் வந்து சிறு கொண்டைக்கடலையை பயன்படுத்துகிறேன் பாருங்கள். காரக்குழம்புக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைப்படும், அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ குழம்ப கொதிக்க விட போகலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா அவ்வளோதான், தாளிப்புலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் தாளிப்பு போட போகிறோம். இப்போ வந்து நம்ம காரக்குழம்பு வந்து நாங்கள் வந்து ஒரு இடித்தூள் போடுவோம். ஏன்னா அந்த குழம்புக்கு அந்த இடித்தூள் தான் வந்து வாசனையும் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கிற காரணமே. அது நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணுறதை ஈஸியான முறையில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன பொருள் போகிறேன்றதை பாருங்கள். அதுக்கு முதல்ல வந்து பாருங்கள், கொஞ்சமாக மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. 3 மடங்கு கடலப்பருப்பு சேர்க்கணும். எந்த அளவுக்கு சேர்க்கணும் கடலப்பருப்பு? இப்போ நம்ம வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற குழம்பு வைக்கும்போது ஒரு 50 கிராம் அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கணும். பாருங்கள், ஒரு சின்ன வானில் வச்சு நான் லைட்டாக இதில் ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னு கேட்டாக்கா அப்போ தான் நல்லா வறுந்து வரும். பாருங்கள், இந்த மசாலா பொருளை அப்படியே சேர்க்க வேண்டியதான், ஒன்றுமே விஷயம் இல்லை. அப்படியே நல்லா பொன் வறுவலாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். இது வரும்போதே சும்மா ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை. பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு வறுந்துட்டுது. பாருங்கள் எந்த அளவுக்கு பொன் வறுவலாக வறுந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போனால் இதில் பெருங்காயத்தூள் குழம்புக்கு சும்மா கொஞ்சமாக, அதிகமாக போடாதீங்க, ஒரே வாடகை அடிச்சிடும். கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துருக்கோம். பாருங்கள், காரக்குழம்பு பொடி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம். ஆற வச்சு இது போல் அரைச்சி எடுத்துங்க. இந்த குழம்புடைய மனமும் வாசனையும் இதிலே வந்துட்டுதுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நைஸ் தேவைன்னா இது ரெண்டாக பார்த்துங்க. இந்த அளவுக்கு தான் நைஸ் இருக்கணும். ரொம்பவும் நைஸாக இருக்கணும், ரொம்பவும் பொறப்பொறன்னு இருக்கணும். இதுதான் திட்டமான ஸ்டேஜ். பாருங்கள், அப்படியே உடனே வானில் ஏற்றி பக்கத்தில் வந்து இந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. கொதிக்கும் போது என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் குழம்பை கூட்டி போட போகிறோம். குழம்பு எப்படி போட போகிறோன்னா, இந்த வானலில் நான் வந்து ஒரு 200 அளவுக்கு நெல்லெண்ணெய் விடுறேங்க. நெல்லெண்ணெய் தான் குழம்பு வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா தேவையான அளவுக்கு நல்லா சூடு ஏறி வச்சுங்க. பாருங்கள், முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெய் சூடு ஏறினதுக்கு கத்திரிக்காவை அந்த எண்ணெயில் வந்து என்ன பண்ணோம் பொறிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் கார குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கத்திரிக்காவை நல்லா பொரிஞ்ச அளவுக்கு வேக விட்டு இப்போ நம்ம வந்து பாருங்கள், இதுக்குள்ளே பொருளை பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு, பூண்டு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு, தக்காளி வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு. நான் வந்து ஆல்ரெடி இதை க்ளீன் பண்ணி உரித்து தக்காளியெலாம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கார குழம்புக்கு மெயினே வடகம் தான். நான் வடம் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு 25 கிராம் அளவுக்கு வடம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் பொரிஞ்ச உடனே வடகம் போட்ட வேண்டியதான். கத்திரிக்காய் வந்து எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கங்க. ஃபஸ்ட் வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுருங்க. முதல்ல வடகம் பொரிட்டோம் நல்லா.
படவம் பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படியே உரிச்ச பூண்டு வாசனை ஃபஸ்ட்டு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்க்கணும். முழுசாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ண வேண்டாம், முழுசாக போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து சிம்மில் வச்சே இந்த வேலையை செய்யுங்க, ரொம்ப கருக விடாமல். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடணும். நல்லா பொரியட்டும், வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா தக்காளியும் தேங்காயும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்கி போச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளியை சேர்த்த பிறகு போயிட்டு தேங்காவை திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா மசிய வேகட்டும். இப்போ இது எந்த பாருங்கள், தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே வெந்து நல்லா அழகாக வறுந்து போச்சு. இந்த நேரத்தில் தேங்காய் திருவில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காவை வந்து அரைச்சி ஊற்றாதீங்க, இப்படி தான் போடணும். வதக்கி தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் தேங்காய் திருவி. பாருங்கள், வதக்கும் போது எவ்வளோ வாசனை இருக்குது. இது மெனக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கொதிச்சு சுண்டிருக்கு பாருங்கள். திறக்கவே இல்லை, இப்போ தான் திறக்கிறோம். இந்த அளவுக்கு குழம்பு சுண்டி வரணும். இந்த கொதிப்பு போதும், தேவை. இந்த கொதிப்பில் தான் அப்படி எடுத்துட்டு போடணும். திட்டமாக போடணும், அதிகமாக போட்டுன்னா வேலைக்கு ஆகாது. செம சூடாக இருக்கு. நினச்சே பார்க்கல, கல்யாணத்தில் நாங்கள் எப்படி காரக்குழம்பு வைப்போமோ அதே மெத்தடில் அழகாக அப்படியே அமைஞ்சு போச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பக்காவாக இருக்குது. செம சூடு.